வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பன் ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் IFB Microwave வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபியாக வந்து நம்ம ஒரு பன் வந்து பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் தான் பார்த்தோம். ஸோ அதனால் சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த பன்னை பேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகி வரும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் போதுன்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துனா போதும். அடுத்து இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த ஈஸ்ட்டை வந்து சேர்த்துலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுட்டோம். இது நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரை கப் பால் இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம ஒரு கப் மாவுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நெய் வந்து தடவிக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து இதை வந்து ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டுறலாம். அப்போ தான் நல்லா உப்பி உங்களுக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து இதை வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு மணி நேரம் கழித்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து அது உப்பி வந்திருக்கு. இப்போ இதை திரும்ப ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து 4 போர்ஷனாக பிரித்து நம்ம பன்னை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிக்கோங்க. நெய் இப்போ தடவிக்கிட்டா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பிசைஞ்சு வச்சுருந்த அந்த ஒரு கப் மாவு வந்து 4ஆக பிரித்து வச்சுருக்கேன். அடுத்து இதை அவனில் வச்சு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு அவன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த அவனில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதிலேயே வச்சு நம்ம வந்து பன்னை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கணும். ஏன்னா நல்லா அது வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 நிமிஷம் வந்து செட் பண்ணுறேன். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு நம்மளோட பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவன் வந்து எடுத்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆற நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து வந்துடும். மேலே வந்து அந்த ட்ரைனஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த கிளாஸி லுக்கும் இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சீக்கிரம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அந்த பன் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட் ஒரு 4 பொருளை நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக வந்து பன் வந்து ரெடி பண்ணிட முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபர்ஸ்ட்டு ரெசிபியாக வந்து மைக்ரோவேவனில் ட்ரை பண்ண அந்த பன் ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.